மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யக்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 18வது அத்தியாயம் வரை பகவான் அதிகமாக பேசுகின்ற கருத்து நம் மனதில் அடைய வேண்டிய நற்பண்புகள். ஸ்தூல உடலுக்கு எப்படி ஆரோக்கியம் அவசியமோ அதே போல நம்முடைய சூக்ஷ்ம உடல் என்று அழைக்கப்படுகின்ற மனதிற்கு ஆரோக்கியம் தேவை, உறுதியும் தேவை. மன உறுதிக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சிந்தனைகள், பாவனைகள், செயல்கள் நம்மிடமிருந்து நீங்க வேண்டும் என்று இந்த அத்தியாயத்தில் ஆரம்பித்தார். இதில் நாம் 20 பண்புகளை பார்த்து முடித்தோம். இனி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு சொல்லில் குணம் என்ற அடிப்படையிலும் வேறு விதமான தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத் என்ற சொல்லாலும் பகவான் நட்பண்புகளையே தான் பேசப் போகின்றார். இனி நட்பண்புகளை தொடர்ந்து இந்த அத்தியாயத்தில் பகவான் பிரம்ம தத்துவத்திற்கு வர இருக்கின்றார். நாம் பார்த்த 20 பண்புகளை சுருக்கமாக இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொண்டு பிறகு பிரம்ம விசாரத்திற்கு செல்வோம். அமானித்துவம் என்று ஆரம்பித்தார். அமானித்துவம் என்பது கர்வப்படாமை. கர்வப்படாமை என்றால் நம்மையே நாம் மதிக்காமல் இருத்தல் என்று பொருள் அல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மை நாம் மதித்தும் மற்றவர்களிடம் ஒப்பிட்டு அவனை விட நான் உயர்ந்தவன் என்று நம் கர்வப்படாமல் இருத்தல். அதம்பித்துவம், எளிமையாக தோற்றம், செயல் இவைகளை வைத்து கொள்ளுதல். மற்றவர்களிடத்தில் பொறாமையை தூண்டாமல் இருத்தல் அதம்பித்துவம். அஹிம்சா, மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்கின்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்து கொள்ளுதல் அஹிம்சா. அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா. க்ஷாந்திகி, க்ஷாந்திகி என்ற சொல்லுக்கு 2 பொருள். மன்னித்தல், பிறகு பொறுமையாக இருத்தல். ஆர்ஜவம், எண்ணம், சொல், செயல் இவைகள் ஒரே நேர்கோட்டில் இருத்தல். ஆச்சாரிய உபாசனம், குருவுக்கு சேவை செய்தல், சேவை செய்து அறிவை பெறுதல், குருவினுடைய அனுகிரகத்தை பெறுதல். சௌச்சம், தூய்மையாக இருத்தல், நம்முடைய உடல், ஆடைகள், சுற்றுப்புறங்கள் இவைகளை தூய்மையாக வைத்திருத்தல். ஸ்தைரியம், நாம் எடுத்துக்கொண்ட இலக்கில் உறுதியாக இருத்தல். ஸ்தைரியம். ஆத்ம வினிகிரக, மன அடக்கம், மன கட்டுப்பாடு. தீய எண்ணங்கள், தீய பாவனைகள் வந்தால் அதை அனுமதிக்காமல் அதை நீக்கி பழகுதல். பிறகு இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களில் அடிமையாகாமல் இருத்தல், பற்றின்மையுடன் இருத்தல். அனகங்கார ஏவச்ச, இந்த உடல்தான் இலக்கு, இந்த உடல்தான் நான் என்று எடுத்துக்கொள்ளாமல் இந்த உடல் இறைவன் எனக்கு கொடுத்த கருவியாக பாவித்தல் அனகங்காரக. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம், இந்த உலகத்தில் இந்த உடல் அனித்தியம் என்று உணர்வதற்காகவும் வைராக்கியம் நமக்கு வருவதற்காகவும் உலகத்தில் உள்ள குறைகளை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தல். கடைசி பண்பா பகவான் என்ன சொன்னார்? நட்பண்புகளை பின்பற்றி ஞானத்தை அடைந்தால் என்ன பலன் வரும், பாசிட்டிவா என்ன கிடைக்கும்ங்கிறத சிந்திக்க சொன்னார்.
இல்லை என்றால் நெகட்டிவா என்ன வருங்கிறத நம்ம சிந்தித்தல். இந்த உடலே நான் என்று இருந்து கொண்டு எல்லா விதமான தீய குணத்துடன் நான் இருந்தால் அதனுடைய இழப்பு என்ன என்பதை சிந்தித்தல். தோஷ அனுதர்ஷனம். அசக்திகி பற்றின்மை. இதை நாம் சற்று விரிவாக பார்த்தோம். முதலில் பற்றை நாம் உருவாக்கி உறவுகள் மூலமாக பண்பட்டு அன்பை கொடுத்து அன்பை பெற்று பிறகு அந்த உறவுக்கு அடிமையாகாமல் பற்றின்மை என்ற ஒரு மனநிலையை அடைதல். அனபிஷ்வங்கக. இந்த பற்றின்மை மிக மிக உறுதியான பற்றாக மாறி நானே அவன் அவனே நான் என்ற நிலைக்கு செல்லாமல் யாரிடத்தில் புத்திர தார கிருஹாதிஷோ மிக மிக அருகில் இருக்கின்ற உறவுகளிடத்தில் நாம் வீழ்ந்து விடாமல் இருத்தல். நித்யம் ச சமச்சித் தத்துவம் இஷ்ட அனிஷ்ட உபபத்திஷு. நாம் விரும்பியது விரும்பாததை சந்திக்கும் பொழுது மனதை சமநிலையில் வைத்து பழகுதல். பிறகு அடுத்ததாக 11வது ஸ்லோகத்தில் பக்திகி மயி அனன்யயோகேன அவ்யபிசாரிணி பக்திகி. என்னிடத்தில் பக்தி செலுத்துதல். பிறகு அடுத்தது விவிக்த தேச சேவித்துவம். அவ்வப்பொழுது நாம் தனிமையில் சென்று நம்மை நாம் அறிமுகப்படுத்தி கொள்ளுதல். இந்த தனிமைங்கிறது நம்மை அறிமுகப்படுத்தும் சாதனை. மேலும் நமக்குள் இருக்கின்ற ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற உணர்வுகளை வெளிக்கொண்டு அதை நாம் சந்தித்து தீய குணங்களை நீக்குதல். விவிக்த தேச சேவித்துவம். அரதிர் ஜன சம்சதி. தீய கூட்டங்கள் தீய மனிதர்களிடமிருந்து விலகி கொள்ளுதல். பிறகு புகழுக்கு அடிமையாகாமல் இருத்தல். அரதிகி ஜன சம்சதி. கடைசி 2 வேல்யூ அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். ஞான யோகத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுதல். இத்தனை பண்புகளையும் நாம் அடைந்து ஞான யோகத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டால் இந்த ஞான யோகம் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். பிறகு இறுதி வேல்யூ தத்துவ ஞானார்த்த தர்சனம். நேற்று பார்த்து முடித்தோம். தத்துவ ஞானத்துல என்ன பலன் வரும் என்று நாம் அதை மனதில் பார்த்து கொண்டு இருந்தால் அந்த சாதனையில் நமக்கு விருப்பு வரும். இப்படியெல்லாம் கூறி பகவான் எப்படி முடிவு செய்கின்றார்? ஏதத் ஞானமிதி புரோக்தம். இந்த 20 பண்புகளும் ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. அஞ்ஞானம் ஏத் அந்யத். மீதி எல்லாமே அஞ்ஞானம் மோகம். இதெல்லாம் இல்லை என்றால் நாம் இருளில் இருக்கின்றோம் என்று பகவான் இந்த தலைப்பை நிறைவு செய்கின்றார். இனி நம்ம பார்த்தோம்னா இந்த அத்தியாயத்தை கடந்து விட்டால் கடைசி வரைக்கும் பண்புகளைத்தான் பார்க்க போகின்றோம். இனி நாம் அடுத்த தலைப்புக்கு செல்ல வேண்டும். நேற்றைய தினம் ஞேயம் என்ற சொல்லை மட்டும் அறிமுகப்படுத்தினோம். அதை நாம் தொடர வேண்டும். பகவானே என்ன செய்கின்றார்? க்ஷேத்திரம் என்ற சொல்லில் இந்த உடல் பிறகு இந்த உலகம் என்ற பொருளை கொடுத்து, க்ஷேத்ரஜ்ஞன் என்ற சொல்லில் உடலுக்குள் இருக்கின்ற உணர்வு ரூபமான அறிவு சொரூபம் ஆத்மா என்ற பொருளை கொடுத்து, ஒவ்வொரு உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மாதான் நான் என்று ஐக்கியப்படுத்தி ஏற்கனவே உபனிஷத்தினுடைய சாராம்சத்தை கூறி முடித்து விட்டார். பிறகு மீண்டும் மீண்டும் பல கோணங்களில் ஆத்ம தத்துவத்தை விளக்க பகவான் விரும்புகின்றார். ஆகவே ஞானம் என்ற தலைப்பை முடித்து கொண்டு ஞேயம் என்ற தலைப்பில் பிரம்ம தத்துவத்தை பகவான் பேச போகின்றார். பிறகு அடுத்ததாக பிரகிருதி புருஷக என்ற சொல்லாலும் பிரம்ம தத்துவத்தை பேச போகின்றார். இப்பொழுது நாம் இந்த கடினமான ஒரு பகுதிக்குள் நுழைகின்றோம். ஏன்னா உபனிஷத்தினுடைய சாராம்சம் வேதாந்தத்தினுடைய மைய கருத்து. அதனாலதான் இந்த 13வது அத்தியாயம்ங்கிறது ஒரு ஹெவி சாப்டர். மிக மிக கடினமான உபனிஷத்தினுடைய சாராம்சமான ஒரு பகுதி. 2வது அத்தியாயம் போல. இப்ப 2வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே ஆத்ம தத்துவத்தை பகவான் போதித்தார். பிறகு இந்த அத்தியாயத்திலும் போதிக்கின்றார். இப்பொழுது நம்ம இந்த தத்துவத்தை கேட்டுக்கொள்வோம்.
மனதில் வாங்கி கொள்வோம். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். புரியலையேன்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம், மனசுல பதிய வச்சு கொள்வோம். நட்பண்புகள் எல்லாம் வர வர மீண்டும் மீண்டும் சாஸ்திரத்தை விசாரம் செய்ய செய்ய நாம் ஏற்கனவே கேட்டு வைத்திருந்த இந்த தத்துவங்கள் நமக்கு அப்பொழுது ஞானமாக வெளிப்படும். நமக்கு அறிவிலும் பொறுமை வேணும். இந்த வேதாந்தம் படிக்கும் பொழுது புரியலையேன்னு பொறுமை இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ புரியாவிட்டால் பரவாயில்லை, நான் அந்த விஷயத்தை கேட்டு வச்சுக்கிறேன், மனப்பக்குவம் வரும் பொழுது புரியும் என்ற எண்ணத்துடன் தான் நம்ம இந்த பகுதிக்கு போகணும். ஏன்னா இந்த ஞேயம்ங்கிற பகுதியில் பகவான் உபனிஷத்து எந்த விதத்தில் பிரம்ம தத்துவத்தை விளக்குமோ அந்த விதத்தை எடுத்துக்கொண்டு உபனிஷத்தின் சாரமாக பகவான் பேச போகின்றார். கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தெரியும், இருப்பினும் அதை மனதில் வாங்கி கொள்வோம். புரியாம போகாது, அதனுடைய தத்துவம் புரியும். மைய கருத்து புரிவதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்வோம். இனி நாம் விசாரத்திற்கு செல்லலாம். இப்போ பகவான் எப்படி ஆரம்பிக்கின்றார்? தானே அந்த தலைப்பை ஆரம்பிக்கின்றார். ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. ஞேயம் என்ற ஒரு தத்துவத்தை நான் உனக்கு உபதேசிக்க போகின்றேன். ஞேயம்ங்கிறதுக்கு இரண்டு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று அறிய வேண்டியது, அறிய தகுதியானது. இரண்டாவது பரம்பொருள் பிரம்ம தத்துவம். பிரம்மன் என்கின்ற ஒரு தத்துவத்தை நான் உனக்கு கூற போகின்றேன். இவ்வளவு கடினமான சூக்ஷ்மமான பிரம்ம தத்துவத்தை நான் தெரிஞ்சிட்டா என்ன பலன்? உடனே பலனை பகவான் சொல்றார். யஜ்ஞாத்வா, எந்த அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்தால் அமிர்தம் அஷ்ணுதே, மரணமற்ற பெருநிலையை அல்லது மோட்சத்தை நீ அடைவாயோ. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பலனை கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றி உனக்கு உபதேசம் செய்ய போகின்றேன். இரண்டாவது வரியில அந்த பிரம்ம தத்துவத்தை ஆரம்பிக்கின்றார். அநாதிமத் பரம் பிரம்ம ந சத் ந அசத் உச்சதே. இங்கேயே உபனிஷத்தினுடைய பாணிக்கு பகவான் வந்துட்டார். பிரம்மங்கிற வார்த்தையையே பயன்படுத்துறார். அந்த ஞேயம் என்பது பிரம்மன் என்கின்ற ஒரு தத்துவம். நம்ம தமிழ்ல பரம்பொருள், அழியா பொருள், மெய்ப்பொருள் அப்படியெல்லாம் சொல்லலாம். நம்ம பிரம்மன் அல்லது பிரம்ம என்ற சொல்லையே எடுத்துக்கொள்வோம். பிரம்ம என்பது அநாதிமத் ஒரு லட்சணம். அந்த பிரம்மத்தை விளக்க பகவான் வர்றார். பிரம்மன் என்ற ஒன்று அநாதிமத், இரண்டாவது சொல் பரம், மூன்றாவது சொல் ந சத் ந அசத் உச்யதே. இதை கேட்ட உடனே நமக்கு புரியணுங்கிற நம்பிக்கையும் போயிடும். அந்த பிரம்மன் அந்த பிரம்மத்தை இருக்குன்னு சொல்ல முடியாதான், இல்லைன்னு சொல்ல முடியாதான். அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் ந சத்து. அதை சத்துன்னு சொல்ல முடியாது, அதை அசத்துன்னு சொல்ல முடியாது. அது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு தத்துவம். அது அநாதிமத், அது பரம். இப்ப இங்க பகவான் நமக்கு பிரம்மத்தை அறிமுகப்படுத்துகின்றார். எப்படி 7வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் இறை தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார், ஈஸ்வரன்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார். 6வது அத்தியாயம் வரை ஜீவ தத்துவமே பேசப்பட்டது. 7லிருந்து 12 வரை இறை தத்துவம் பேசப்பட்டது, ஈஸ்வரன்கிற ஒரு தத்துவம். அதை எப்படி அறிமுகப்படுத்தினார்? இந்த உலகத்திற்கெல்லாம் காரணமானவர் இறைவன் என்று அறிமுகப்படுத்தினார். அதே போல இங்க பிரம்ம தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார். இந்த பிரம்ம தத்துவம் அதற்கு 3 சொற்களால் இங்கு அறிமுகம் நடக்கின்றது. என்னன்னு இப்பொழுது பார்ப்போம். முதலில் இந்த பிரம்மங்கிற வார்த்தை நம்ம காதுல விழுகுது, கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத வேக மனசுல பதிய வச்சுக்குவோம். ஏன்னா பிரம்மங்கிற வெறும் சப்தம் மட்டும் இருந்து அதுக்கு லட்சணம் கொடுத்துட்டு இருந்தா நமக்கு ஒன்றும் விளங்காது. ஆகவே இந்த இலக்கணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மனதுல ஒரு வேக ஒரு கான்செப்டை வச்சுக்குவோம். பிரம்ம என்றால் இப்ப இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது, இந்த உலகம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது.
எந்த ஒரு பொருளும் கான்ஸ்டண்டா இல்லை. அது ஒரு மோஷன் இருந்துட்டே இருக்கு. இல்லையே இப்பெல்லாம் அமைதியா இருக்கிறமேன்னு நம்ம நினைப்போம். பூமி எவ்வளவு வேகமா சுழன்று கொண்டு இருக்கின்றது. அப்படி சுழன்று கொண்டு இருக்கிற பூமியில எல்லாமே ஒரு மோஷன்ல தான் இருக்கு. நம்முடைய அனுபவத்துல பார்க்கிறோம். இப்ப ரயில் இருக்கு, அது வேகமா ஓடிக்கொண்டு இருக்கு. அப்படி வேகமா ஒரு மோஷன் இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஆதாரமா ஒண்ணு இருந்தாகணும், ரயில் தண்டவாளம்னு சொல்லி. அது நகரக்கூடாது. அதுவும் நகர்ந்ததுன்னா இந்த ரயில்னால நகர முடியாது. அதே போல நம்ம கார் பஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறோம்னா அந்த பாதை இருக்கே, அது நகராமல் இருக்க வேண்டும். ஒரு மாற்றம் ஒன்று நடந்தா ஆதாரமா மாற்றம் இல்லாத ஒன்று இருந்தா தான் அதன் மீது அந்த மாற்றம்ங்கிறது நடைபெறும். இது நம்முடைய அனுபவத்துல பார்க்கிறோம். இப்ப பிரம்மன் ஒரு தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த அனைத்து படைப்பும் ஒரு மோஷன்ல இருக்கு, ஒரு நகர்வுல இருக்கு, செயல்ல இருக்கு, மாற்றத்துல இருக்கு. இவைகளுக்கு எது மாறாமல் ஆதாரமாக உள்ளதோ அது பிரம்மன். படைப்பு ஈஸ்வரன்கிற வரும்போது வேற கான்செப்ட்ல சிந்திச்சோம். இப்ப பிரம்மன் வரும்போது நம்மளுடைய சிந்தனை எப்படி போகணும்? நகர்ந்து கொண்டு மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த அனைத்துக்கும் கண்டிப்பாக மாறாமல் ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். அது இல்லாமல், மாறாத ஒன்று இல்லாமல் இந்த மாற்றம் நடைபெறாது. நகர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்திலும் ஏதோ ஒன்று நகராமல் அதற்கு ஆதாரமாக இருந்தாக வேண்டும். அந்த ஆதாரத்தை தான் சாஸ்திரம் பிரம்மன் என்று அழைக்கின்றது. அழிந்து கொண்டே இருக்கின்ற ஒன்றுக்கு அழியாத ஒன்று ஆதாரமாக இருந்தாக வேண்டும். மடிந்து கொண்டே இருக்கின்ற ஒன்றுக்கு மடியாத ஒன்று ஆதாரமாக இருந்தாக வேண்டும். இப்ப நம்ம மனசுல எப்படி ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம்? மாறாத ஒன்று, அதன் ஆதாரத்தை கொண்டு இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுதான் பரம்பொருள், அழியா பொருள், மெய்ப்பொருள். ஏன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சுட்டு தான் அதுக்கு லட்சணத்தையே நம்ம ஆரம்பிக்கணும். அது பிரம்மன். ஏன்னா அந்த வார்த்தையே அந்த அர்த்தத்தை குறிக்குது. பிரம்மன் என்றால் மிக பெரியது, மாறாதது, நித்தியம், என்றும் இருப்பது. நம்ம என்றும் இருப்பது, நித்தியம்னு படிச்சு அந்த எண்ணத்தோட உள்ள போகும்போது பகவான் இங்க என்ன லட்சணம் சொல்றார்? அந்த பிரம்மத்தை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றார். இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாத பிரம்மத்தை முதல்ல இருக்குன்னு தான் நம்ம மனசுல நினைச்சிட்டு அணுக வேண்டும். பிறகு எந்த அர்த்தத்துல பகவான் இங்க சொல்றாருன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பிரம்மன்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள். அது சொல்லும் போதே நம்ம எரியாம பிரம்மாண்டமானன்னு சொல்றோம், ஒரு பெரிய ஒரு பொருள். இப்ப அந்த பொருளுக்கு இங்க 3 லட்சணம் சொல்றார். முதல் லட்சணம் அனாதிமத். அனாதிமத் என்றால் அந்த ஒரு பிரம்ம தத்துவத்துக்கு இப்ப மைண்ட்ல ஒரு கான்செப்டை வச்சுட்டோம். பிரம்மன் ஒண்ணு இருக்கு, அதுதான் மாறாது, இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்குன்னு நினைச்சிட்டோம். இனி அதனுடைய லட்சணங்களை அப்படியே ஆட் பண்ணிட்டே போறோம். அதை பற்றிய விளக்கங்கள் சொல்ல சொல்ல அந்த பிரம்மனை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னமோ ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டோம், அந்த ஒண்ணு இப்படிப்பட்ட தன்மையுடன் உள்ளது. அதுல முதல் தன்மை அனாதிமத். அனாதிமத் என்றால் பிறப்பற்றது. இங்க ஆதி அப்படின்னா பிறப்பு, தோற்றம். ஆதினா பிகினிங், பிகினிங்னா பிறப்பு அல்லது தோற்றம். இப்ப அந்த பிரம்மன், நாம புரிஞ்சுக்க வேண்டிய பிரம்மன், கடைசியில் அது யாருன்னு புரிஞ்சுக்கிறது வேற விஷயம். இப்ப நம்ம அந்த புரிஞ்சுக்க வேண்டிய பிரம்மன் பிறப்பற்றது, ஜென்மம் அதற்கு இல்லை. அப்படித்தான் அது இருந்தாகணும். காரணம், அனைத்து பிறப்பும் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. எல்லாம் பிறக்கின்றது, மாறுகின்றது, இறக்கின்றது. ஆனா அந்த பிரம்மன் ஒண்ணு, இதுக்கெல்லாம் ஆதாரமா ஒண்ணு இருந்தா அது பிறக்க கூடாது, அது மாறக்கூடாது, அது மடிய கூடாது. இப்ப பிறப்பற்றது முதல் அறிவு. இரண்டாவது சொல் பரம்.
பரம் என்றால் அதற்கு மேல் வேறு ஒன்றும் இல்லை, நிரதிசயம் அப்படின்னு சொல்றது. நிரதிசயம்னா அதற்கு மேல ஒரு ரியாலிட்டி இல்லை, அதுதான் மேலானது. அந்த அளவுக்கு இப்ப மனதில் வச்சுக்குவோம். இனி நம்ம கடினமான ஒரு சொல், ஏன்னா பகவான் ஆரம்பத்திலேயே கடினமான ஒரு லட்சணத்துடன் ஆரம்பிக்கிறார். அடுத்தது என்ன சொல்றார்? அந்த பிரம்மத்தை ந சத் ந அசத் உச்சதே. என்ன பவர்ஃபுல் கடினமான உபதேசம்! அந்த பிரம்மம் ஒன்று இருக்கே, அது பெறப்பட்டதா, அது மிக மிக மேலானதா. ஆனா அதை சத்து என்றும் சொல்ல முடியாது, அசத் என்றும் சொல்ல முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப நம்ம வாழ்க்கையில சொற்களை பயன்படுத்தும் பொழுது ஒரு பொருளை கேட்டு அது இருக்கா, உன்னிடத்துல வாட்ச் இருக்கா, பேனா இருக்கா, பணம் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது எந்த ஒரு பொருளை பற்றி பேசினாலும் அந்த பொருளுடன் இருக்கின்றதா அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்தே இருக்கும். இருக்கா, அவர் இருக்காரா, இவர் இருக்காரா அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்தே இருக்கும். அப்ப இந்த இடத்துல இரண்டு தத்துவம். இப்ப மலர், பழம் இப்படின்னு எத்தனையோ சொற்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதுல மலர் இருக்கின்றது, பழம் இருக்கின்றது, அவர் இருக்கின்றார். அந்த இருத்தல் இருத்தல் அப்படிங்கிறத ஒரு சொல்லோட நம்ம சேர்த்தி உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இருத்தலை தான் சத் அப்படின்னு. பிறகு இரண்டாவது நம்முடைய அனுபவம் என்ன அப்படின்னா, எது இருத்தல் இருத்தல்னு சொல்லிட்டு இருந்தோமோ பிறகு அதே பொருளை சொல்லி இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப காலையில் ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிறார், பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. இருக்கின்றதுன்னு சொல்றோம். மாலையில கேட்கிறார், பணம் இருக்கா? இல்லைன்னு சொல்றோம். அப்ப நாம் அனுபவிக்க கூடிய இருத்தல் இல்லை என்றதற்கு உட்பட்டதாகவே இருக்கு. எதை ஒரு நேரத்துல இருக்கின்றதுன்னு சொன்னமோ, மலர் இருக்கின்றது, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றோமோ, அதே பொருள் இல்லாமைக்கும் உட்பட்டதாக இருக்கு. அப்ப நம்ம அனுபவத்துல எந்த பொருளுக்கு இருத்தல்ங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்தோமோ அதே பொருளுக்கு இல்லாமைங்கிற ஸ்டேட்டஸையும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நாம அனுபவிக்கின்ற இருத்தல் எல்லாம், எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட இருத்தல்? இல்லாமையாக போகும் இருத்தல். இன்னைக்கெல்லாம் நம்ம இருக்கிறோம்னு சொல்றோம், இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் இல்லாமல் போவோம். இப்ப நாம் அனுபவிக்கிற எல்லா பொருள்களுக்கும் இருத்தல்ங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட சேர்த்துறோம். பிறகு என்ன ஆகுது? நமக்கே தெரியுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே பொருளுடன் இல்லை அப்படிங்கிறத சேர்த்துவோம். தோற்றம், இன்று பிறந்தார், இவ்வளவு நாள் இருந்தார், பிறகு இதற்கு மேல் அவர் இல்லை. இப்ப நம்முடைய அனுபவம் எல்லாமே இருத்தல்னு நம்ம புரிஞ்சிட்ட எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம அறிவுக்கு உட்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் அது இல்லாமைக்கு உட்பட்ட இருத்தலை தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். பிறகு ஒன்று இல்லைன்னு சொல்றோம். அதை கொண்டு வந்துட்டா அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல, இப்ப இந்த இடத்துல தண்ணீர் இல்லைன்னு சொல்றேன், யாராவது தண்ணீரை கொண்டு வச்சுட்டா என்னால தண்ணீர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப என்னுடைய இல்லாமை இருத்தலால் நீக்கப்படும், என்னுடைய இருத்தலும் இல்லாமையினால் நீக்கப்படும். இப்ப நம்ம அனுபவத்தில் இருக்கிற சத்தெல்லாம் மாறக்கூடிய இல்லாமைக்கு உட்பட்ட எக்ஸிஸ்டன்ஸை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க பகவானுடைய டீச்சிங் என்னவென்றால், நீ இருத்தல்னு நினைச்சிட்டு எதையெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கிறையோ அந்த இருத்தலுக்குள்ள இந்த பிரம்மன் வருவதில்லை. ரொம்ப சூக்ஷ்மமான பாயிண்ட். நீ எதையெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறையோ அந்த கேட்டகரிக்குள்ள இந்த பிரம்மன் வருவதில்லை. ஏன்னா நீ புரிஞ்சிட்ட இருத்தல் நீயே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்ல போற. ஒரு பொருளை சொல்லி இருக்கின்றதுன்னு இன்னைக்கு நீ சொல்லுவ, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே பொருளை சொல்லி இல்லைன்னு சொல்லுவ. அதே எண்ணத்துல பிரம்மன் கிட்ட நீ வராத, நீ நினைக்கிற இருத்தலாக அந்த பிரம்மன் இல்லை. இப்ப ந சத் அப்படின்னு சொல்ற இடத்துல நீ புரிஞ்சிட்ட வியாவகாரிக சத்தாக அந்த பிரம்மன் இல்லை. இதுக்கு தான் வியாவகாரிக சத்துன்னு பேர். டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டின்னு சொல்ற.
டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டின்னு சொன்னா அனுபவத்திற்கு இருக்கின்ற இருப்பு. அப்படி என்றால் இல்லைன்னு சொல்லலாமா? பகவான் நம்ம கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பிரம்மன் இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப நான் இல்லைன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். உடனே பகவான் சொல்றாரு, கிடையாது, அது இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டது. நீ நினைக்கிற இருப்புக்கும் நீ நினைக்கிற இல்லாமைக்கும் அப்பாற்பட்டது. இதுல பகவான் என்ன கம்யூனிகேட் பண்றார்? நம்ம தத்துவ இயல்ல 3 விதமான ரியாலிட்டின இருப்பை பத்தி பேசுறோம். ஒன்று வியாவகாரிக சத்தியம், அதுதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. வியாவகாரிக சத்தியம்னு சொன்னா, இப்ப நான் இந்த பொருளை பார்த்து நான் இது வாட்ச் அப்படின்னு சொல்றேன், கடிகாரம்னு சொல்றேன். நீங்களும் இதை பார்த்து கடிகாரம்னு சொல்கிறீர்கள். நமக்கு எல்லாத்துக்குமே இது பொதுவா இருக்கு. நானும் இதை கடிகாரம்னு பார்க்கிறேன், நீங்க எல்லாமே கடிகாரம்னு பார்க்கிறீர்கள். இத கொஞ்ச நாள் இருக்குன்னு நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம். இது இன்னைக்கு இருக்கு, பிறகு நமக்கு எல்லாமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது இல்லாமல் போயிடும். இதுதான் வியாவகாரிக சத்தியம். பிராதிபாசிக சத்தியம்னு ஒண்ணு இருக்கு, இது இதை விட கீழானது. அது எனக்கு மட்டும்தான் அது இருக்கு, உங்களுக்கு அது கிடையாது. அது என்னுடைய கனவு. நான் கனவுல வாட்ச பார்க்கிறேன், ஒரு பொருளை பார்க்கிறேன், அது எனக்கு மட்டும்தான் உண்மை, மற்றவர்களுக்கு உண்மை அல்ல. அது கனவு மட்டுமல்ல. ஒரு மனுஷனை பத்தி நான் ஒரு கன்க்ளூட் பண்றேன், அது எனக்கு தான் உண்மை. ஒருத்தரை பார்த்து அவன் சரியில்லைன்னு நான் சொல்றேன், இனியொருவர் ரொம்ப உத்தமமானவர்னு சொல்றார். அப்ப இந்த கன்க்ளூஷன் இருக்கே, அது எனக்கு மட்டும்தான் ரியல். இது பிராதிபாசிகம். பிராதிபாசிகம்னா இண்டிவிஜுவல் ரியாலிட்டி. இது எனக்குத்தான் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. வியாவகாரிக சத்தியம்னா நம்ம எல்லாற்றினாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இருப்பு. இந்த பிரம்மன் மூன்றாவது ரியாலிட்டி பாரமார்த்திக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம்னு சொன்னா நம்ம சொல்றமே இருப்பு இல்லை, இதை கடந்து என்றுமே இல்லாமைக்கு செல்லாத இருப்பு. இப்ப வாட்ச் இருக்குன்னு சொல்ற இடத்துல, கடிகாரம் இருக்கின்றதுங்கிற இடத்துல, கடிகாரத்திடம் சேர்ந்துள்ள இருப்பு இல்லாமைக்கு உட்பட்டது. பிறகு நானாக உன்னை கற்பனை பண்ணி இருக்குன்னு சொன்னா அது எனக்குத்தான் உண்மை, நானே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பிறகு பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமைக்கு என்னைக்குமே போகாதோ அதுதான் பிரம்மன். இதை நம்ம நித்திய சத்துன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது. அப்ப எது பிரம்மன் அப்படின்னு பகவான் புரிய வைக்கிறதுக்கு நம்ம டிரான்சாக்ஷனல் ரியாலிட்டியை வச்சு பகவான் போறார். நாம எதை புரிஞ்சுள்ளோம்? பிரம்மத்தை சத்தியம், அது என்னைக்குமே இருக்குன்னு பகவான் நமக்கு புரிய வைக்க விரும்புறார். அது எப்படி புரிய வைக்க விரும்புறார்? நீ உன்னை ஏற்கனவே இருக்குங்கிற வார்த்தையில சொல்லிட்டு இருக்க, நானும் பிரம்மன் இருக்குன்னு அப்படி மட்டும் சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோமே. ஏன் பகவான் இப்படி கான்ட்ரடிக்ஷனா உபதேசம் பண்ணணும்? பிரம்மன் இருக்குன்னு பகவான் சொல்லிட்டா நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? நான் எத்தனையோ பொருள் இருக்குன்னு லிஸ்ட்ல வச்சிருக்கேன், பிரம்மத்தையும் போட்டு வச்சுக்குவோமே. நான் எத்தனையோ பொருள் இருக்குங்கிற லிஸ்டுக்குள்ள இருக்கு, பிரம்மனும் ஒன்னா இருக்குன்னு நினைச்சிருவோம். அப்படி பிரம்மத்தை நினைக்காத. அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது என்றால், நீ நினைக்கிற இருப்புக்குள்ள அந்த பிரம்மன் இல்லை. இதை நீ நினைச்சிட்டு இருக்கிற இருப்பு இல்லாமை இதை கடந்துள்ளது. இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, லைட் இருக்கு, தீபம் இருக்கு. அந்த தீபம் வெளிச்ச சொரூபம். ஆனா அந்த தீபம் இல்லாத பொழுது அது இருளா இருக்கு. இந்த தீபம் என்ன பண்ணும் அப்படின்னா, பொருள்களை எல்லாம் விளக்கி காட்டும், ஆப்ஜெக்டை எல்லாம் விளக்கி காட்டும். இப்ப இந்த லைட் என்ன பண்ணுது? இங்க இருக்கிற நம்ம எல்லாம் விளக்கி காட்டுகிறது. ஆனா இந்த தீபத்தினால ஒரு பொருளை விளக்கி காட்ட முடியாது. இந்த லைட்டு ஒரு ஆப்ஜெக்டை விளக்க முடியாது. அது எதை? இருளை அது விளக்க முடியாது. இந்த லைட் டார்க்னஸை விளக்கி காட்டுமா? ஆனா இனியொரு லைட் இருக்கு, அந்த லைட் என்ன பண்ணும் தெரியுமோ? வெளிச்சத்தையும் விளக்கி காட்டும், இருளையும் விளக்கி காட்டும். இப்ப இருக்கிற பார்த்துட்டு இருக்கிற டியூப் லைட் பொருள்களை விளக்கி காட்டும். ஆனா இந்த லைட்டுக்கு இருளை விளக்கும் சக்தி கிடையாது. இந்த டியூப் லைட்டுக்கு மேலான ஒரு லைட் இருக்கு,
அந்த லைட் என்ன பண்ணும் தெரியுமோ, இருளையும் காட்டும் லைட்டையும் காட்டும். அது என்ன லைட்? ஒரு விடுகதை மாதிரி போட்டா அது நம்முடைய கண்கள். நம்முடைய கண்கள் இருக்கே, அது இருளையும் காட்டும். இது இருள்னு கண்ணுக்கு காட்டுற சக்தி இருக்கு, இது லைட் அப்படிங்கிறதையும் காட்டும். அதே போல பிரம்மன். இந்த எக்ஸாம்பிளோட நம்ம சிந்திச்சோம்னா புரிஞ்சிடும். இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து இருப்பு இல்லாதது, இந்த இரண்டையும் விளக்குவது பிரம்மன். நீ எதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறையோ அந்த இருப்புக்கு இருப்பாக இருப்பது பிரம்மன். நீ இல்லைன்னு எதையாவது சொன்னேன்னா அந்த இல்லாமையையும் இருந்து கொண்டு விளக்கி காட்டுவது பிரம்மன். எப்படி கண்ணானது இருளையும் விளக்குகின்றதோ ஒளியையும் விளக்குகின்றதோ, அதே போல ஒளியாக இருக்கின்ற கண் ஒளி இருளை விளக்குவது போல சத்தியமான பிரம்மன் எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் இரண்டையும் விளக்குகின்றார். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஒரு விஷயம், இங்க சாஸ்திரம் சொல்ற பிரம்மன் இந்த உலகத்துல தென்படும் பொருள் அல்ல. இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் அந்த பிரம்மன் அல்ல. இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கு, இவைகளையெல்லாம் விளக்கி கொண்டிருப்பது பிரம்மன். இப்படித்தான் பகவான் ஆரம்பிக்கின்றார். இப்ப ஆரம்பமே எப்படி இருக்கு? இதுதான் உபனிஷத்தினுடைய சாராம்சம். இப்ப இதை நம்ம மனதில் வாங்கி கொள்ளுவோம். போக போக காலம் வர வர நமக்கு புரியலாம். இனி அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். அடுத்த ஸ்லோகத்திலேயே இந்த நேயம்ங்கிற தலைப்புல பகவான் உபனிஷத் கையாளுகின்ற முறையை எடுத்துக்கொண்டு நமக்கு பிரம்ம தத்துவத்தை விளக்குகின்றார். இனி அடுத்து 14, 15 இந்த 2 ஸ்லோகங்கள்ல மேலும் உபனிஷத்தினுடைய விளக்கத்திற்கு வருகின்றார். அதனால் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் படிச்சா நமக்கு ஒன்றுமே புரியாது. இங்க எப்படி இருக்கு ஸ்லோகம் பார்த்தா தமாசா இருக்கும், ஏதோ விளையாட்டு சொல்ற மாதிரி இருக்கும். சர்வத பாணிபாதம் தது சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி. இதனுடைய டிரான்ஸ்லேஷனை மட்டும் பார்த்தா நமக்கு ஒன்றும் விளங்காது. சர்வத பாணி பாதம், அந்த பிரம்மத்திற்கு எல்லா இடத்திலையும் கைகளும் கால்களும் உள்ளன. சர்வ அக்ஷி சிரோமுகம், அந்த பிரம்மத்துக்கு எல்லா இடத்திலும் கண்கள் உள்ளன, தலைகள் உள்ளன. அக்ஷி சிரோமுகம், வாய்கள் உள்ளன. சர்வத ஸ்ருதி மல்லோகே, அந்த பிரம்மத்துக்கு எல்லா இடத்திலையும் காது இருக்கு. இதுல என்ன நமக்கு புரிகின்றது? இனி அடுத்த ஸ்லோகத்தை பார்த்தா சர்வேந்திரிய குணாபாசம், அந்த பிரம்மன் எல்லா குணங்களுடன் விளங்குகிறது. உடனே அதுக்கு கான்ட்ரடிக்ஷனா, அதற்கு எதிராக அடுத்த சொல்லல சொல்றார் சர்வேந்திரிய விவர்ஜிதம். அதாவது ஒரு சொல்லுல சொல்றார் எல்லா புலன்களுடன் கூடியது பிரம்மன். அடுத்த சொல்லுல பகவான் சொல்றார் எந்த புலன்களும் பிரம்மத்திற்கு இல்லை. பிறகு அசக்தம் சர்வ பிருத், எல்லாவற்றையும் பிரம்மன் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. அடுத்த சொல் எதனோடும் பிரம்மன் ஒட்டி கொண்டு இல்லை, எதனோடு சம்பந்தப்படல, ஆனா எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றது. பிறகு குணபோக்திரு, எல்லா குணங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. நிர்குணம் ச, ஆனா அந்த பிரம்மத்திற்கு குணங்கள் இல்லை. இதுதான் இந்த 2 ஸ்லோகமும். இது உபனிஷத்தினுடைய உபதேச கிரமம், உபனிஷத்தினுடைய ஸ்டைல். இப்ப இந்த இடத்துல பகவான் எப்படி உபதேசிக்கின்றார்னு பார்ப்போம். இந்த விதமான உபதேசத்திற்கு, இந்த செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனோட பேசுற பாரடாக்ஸ்னு சொல்லலாம், கான்ட்ரடிக்ஷன் சொல்லலாம். இப்படி ஒரு உபதேசத்தை உபனிஷத்தினுடைய மையமா பார்க்கிறோம். உபனிஷத்து பிரம்ம விஷயத்துல மட்டும்தான் இப்படி ஒரு முறையை கையாளுது. வேற எந்த இடத்திலும் வேதத்துல இந்த டீச்சிங் அவசியம் இல்லை, கையாளவும் இல்லை. இப்ப இதனுடைய முறைக்கு போவோம். இந்த முறையான உபதேசத்திற்கு அத்தியாரோப அபவாத நியாயம் அப்படின்னு பெயர். நியாயம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மெத்தட் ஆஃப் டீச்சிங், உபதேசம் செய்கின்ற முறை, மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்ற முறைக்கு இந்த இடத்துல நியாயம். என்ன நியாயம்? அத்தியாரோப அபவாத நியாயம்.
இந்த அத்தியாரோபம் அப்படின்னு சொன்னா, அத்தியாரோபம்ங்கிற சொல்லுக்கு ஏற்றி வைத்தல் அப்படின்னு அர்த்தம், அல்லது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். அபவாதம் அப்படின்னு சொன்னா நீக்குதல், ரிஜெக்ஷன். அபவாதம்னா நீக்குதல், அத்தியாரோபம்னா ஏற்றி வைத்தல், ஏற்றி வைத்து நீக்குதல். இதெல்லாம் உபனிஷத் மட்டும் கையாளுறது கிடையாது. நம்ம மேத்ஸ் கிளாஸ்லயே இதை கையாளுவோம். ஒரு விடை நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம அந்த விடைய எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த எக்ஸுங்கிறது ஏற்றி வைக்கின்றோம். விட கிடைச்ச உடனே எக்ஸ் இஸ் ரிமூவ்டு, அந்த எக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அதே போல அந்த பிரம்மனை உபதேசிக்கின்ற இந்த டெக்னிக் இருக்கே, முறை, அதுக்கு பேரு அத்தியாரோப அபவாதம். பார்க்கறதுக்கு கடினமா இருக்கும், விளக்கம் பார்த்தா மிக சுலபமா இருக்கும், மிக மிக எளிமையானது தான். ஆனா என்ன, ஏதோ எங்கேயோ சம்பந்தம் இல்லாததை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா புரியக்கூடியது தான். இப்ப இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஏன் முதல்ல என்ன காரணம் பார்ப்போம். உபனிஷத்து ஒழுங்கா புரியுற மாதிரி நேரடியா சொல்லக்கூடாதா? பிரம்மத்தை டைரக்டா ஏன் உபதேசிக்க கூடாது? டைரக்டா உபதேசித்தாவே புரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஏன் கான்ட்ரடிக்ஷனா திரும்ப திரும்ப தலைகீழா புரியாத வார்த்தையில சொல்லி ஆகுது? இப்படி ஒரு கேள்வி நமக்கு வருகின்றது. அதற்கு முதல்ல நம்ம பதில பார்ப்போம். உபனிஷத் பிரம்மத்தை புரிய வைக்க ஏன் இந்த முறையை கையாளுகின்றது? அதனுடைய பதில், இப்ப நம்ம வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கே, அதை தவிர்க்கவே முடியாது. வேதாந்த ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கயிறு, பாம்பு. இனி ஒரு எக்ஸாம்பிள் களிமண், பானை. இன்னும் கொஞ்சம் ஜெனரேஷன் வந்தா பானையே இல்லாம போகும். அப்படி நினைக்கும் போது இப்பெல்லாம் பானையை கழுத்துல போட்டுட்டு இருக்காங்க, ஏதோ செயினா பண்ணி. ஆகவே அந்த களிமண் இருக்கே, அந்த களிமண் பானையும் பிறகு பாம்பும் கயிறும் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப அந்த பாம்பு கயிறு உதாரணத்துக்கே போவோம். இப்ப மாலை நேரத்துல ஒருத்தன் கயிற்றை பாம்பாக பார்த்துட்டான். பார்த்துட்டு இனியொருவனிடம் சொல்றான், அங்க பாம்பு இருக்கு அப்படின்னு. அவன் என்ன பண்றான், அவன் பாம்பையே பார்க்கல, அவன் நேரடியா ஃபர்ஸ்ட் அவன் கயிற்றை பார்த்துட்டான். இவன் முதல் பார்வை பாம்பு, இவனுடைய மனசுல பாம்புங்கிற எண்ணம். இனியொருவனுடைய முதல் பார்வையிலேயே கயிறு தான் இருக்கு, அங்க பாம்புங்கிற எண்ணமே அவனுக்கு தோன்றவில்லை. ஏன்னா அவன் வேற டைரக்ஷன்ல இருந்து பார்த்திருக்கான், அல்லது பக்கத்துல தெளிவா பார்த்துட்டான். இப்ப சரியாக பார்த்தவனுடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னா ஒரே ஒரு எண்ணம் தான், கயிறு தான். இவன் எந்த பாம்பை பார்த்தானோ, இவன் பாம்பு ஏற்கனவே எத்தனையோ பாம்பை பார்த்து வச்சிருக்கான். அதுல எந்த பாம்பு இவனுக்கு தெரிஞ்சதோ தெரியாது. அது மலைப்பாம்பா இருக்கலாம், நாகப்பாம்பா இருக்கலாம், ஏதோ ஒரு பாம்பு. இவனுடைய எண்ணத்தில் இருக்கிற பாம்பை சரியா பார்க்கவனால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா இவனுக்குள்ள எந்த பச்சை பாம்பு வந்ததா இல்ல என்ன பாம்பு வேணாலும் இவனுக்குள்ள வந்திருக்கும். இப்ப இவனுடைய பாம்பு இனியொருவனுடைய எண்ணத்துல கிடையாது. ஒரு கால் அவன் நேரடியா டீச் பண்றான், அந்த கயிறு, அங்கு கயிறு இருக்கிறது. இவன் என்ன புரிஞ்சுக்குவான், நான் பாம்பை பார்த்துட்டு இருக்கேன், இவன் வேற எங்கேயோ ஒரு கயிறை பார்க்கறான். அப்ப அந்த கயிறு எடுத்துட்டு அதன் மூலமா பாம்பை விரட்டலாம் அப்படின்னு நினைப்பான். ஏன்னா இவன் என்ன நினைச்சுக்குவான், நான் பார்க்கிற லோக்கஸ அவன் பார்க்கல. ஏன்னா இவனுடைய எண்ணம் பாம்பு, அவனுடைய எண்ணம் கயிறு. அப்ப விஷயம் வேறா இருக்கிறதுனால லோக்கஸ், இருப்பிடமும் வேறுன்னு நினைச்சிருப்பான். அப்ப அவனுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப இவன் எப்படி புரிய வச்சு ஆகணும்? இவன் ஒரு கயிறுங்கிற வார்த்தையை சொல்லி இவனுக்கு அறிவை புரிய வைக்க முடியாது. அப்ப இவனும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆகணும். என்ன வார்த்தைனா, அந்த பாம்பானது கயிறு. இது இவனுக்கு இந்த வார்த்தையத்தான் இவன் பயன்படுத்தி ஆகணும். அந்த பாம்பானது கயிறுன்னு சொல்லும் போது இவனுடைய எண்ணத்துலதான் பாம்பே இல்லையே. இவன் பாம்பையே பார்க்காதவன் இவன் ஏன் பாம்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? அதற்கு காரணம், ஏற்கனவே பாம்பு என்ற தவறான எண்ணத்தில் இருப்பவனுடைய தவறை இவன் எடுத்து கொள்ள வேண்டும். அந்த தப்பை இவன் கடன் வாங்கிட்டு
அதன் மீது அந்த உண்மையை சொல்லும் பொழுதுதான் அந்த ஒரே லோக்கஸ்குள்ள போவோம். இவன் அந்த பாம்புன்னு சொல்லும் போது இந்த பாம்பை பார்த்துட்டு இருக்கிறவன் என்ன எண்ணத்துக்கு வருவான்? நான் பார்க்கிற இடத்தை இவனும் பார்த்துட்டான். வேற எந்த வார்த்தையை சொன்னாலும் நான் பார்க்கிற இடம் வேற, நீ பார்க்கிற இடம் வேறன்னு சொல்லிடுவான். இப்ப நான் பார்க்கிற இடத்துக்கு இவனும் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பிறகு என்ன ஆகும்? அந்த பாம்பு கயிறுன்னு நீக்கப்படும் பொழுது, அங்க பாம்பினுடைய நிஷேதம், பாம்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஆதாரத்தை ஒன்று காட்டும் பொழுது, இவன் தவறான எண்ணத்தை நீக்கி சரியான அறிவை அடைகின்றான். இதை நம்ம எரியாம எத்தனையோ நம்ம பிஸ்னஸ்லையும் லைஃப்லையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது புரியாததுக்கு முன்னாடி ஒன்றை உபாயமா வச்சுட்டு பிறகு அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போலதான் சிஷ்யன் ஒரு தவறை செய்யும் பொழுது, சிஷ்யன் செய்யற தவறுக்கு பெயர் அல்லது ஒரு அஞ்ஞானி செய்ய தவறுக்கு பெயர் அத்தியாசம். இந்த பாம்பை தவறா பார்த்துட்டு இருக்கிறவனை நம்ம அத்தியாசம்னு சொல்லுவோம். ஏற்றி வைக்கின்றான். இந்த சரியான ஞானத்துடன் இருப்பவன் தப்பா இருக்கிறவனுக்கு உபதேசம் பண்ணும்போது அவனுடைய தப்பான அறிவையே வாங்கி கொள்றான் இல்லையா? தெரிஞ்சே பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சே பாம்புன்னு சொல்றான் இல்லையா? அப்படி சொல்வதற்கு பெயர் தான் அத்தியாரோபம். இப்ப அத்தியாரோபம்னா நம்முடைய தவறை கணக்கில் எடுத்து கொண்டு பிறகு நமக்கு அறிவை புகட்டுதல். இதைத்தான் நம்ம வாழ்க்கையில பல முறை செய்தாகணும். ஒருத்தர் நம்ம இடத்துல மனம் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதோ நம்ம கிட்ட பேசுறார். அப்படி பேசும்போது மற்றவங்களை பத்தி தப்பாகவும் தவறான கருத்தையும் பேசும்போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, முட்டாள்தனமா பேசாதுன்னு சொல்ல மாட்டோம். தப்பே பேசினாலும் ஏற்கனவே நொந்து போய் கஷ்டப்பட்டு வர்றான். அவனுடைய தப்பையெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்குவோம். கேட்டுட்டு அவன் மனசு ஆறுதல் வரும், நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். பிறகு அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் பிறகு நம்ம ஆன்சர் பண்ணணும். அர்ஜுனனும் கூட என்னுடைய மனசு சஞ்சலப்படுதுன்னு சொன்ன உடனே பகவான் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஆமா, சஞ்சலப்படும். பிறகு உபாயத்தை சொல்றார். அதே போல ஒரு தவறான கருத்துடன் வரும் பொழுது அந்த தவறான கருத்தை டைரக்டா டிஸ்மிஸ் பண்ண கூடாது. அதை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஏன்னா அவனுடைய லாஜிக், அவனுடைய மனதில் அது சரியா பட்டுட்டு இருக்கிறதுனால தான் சொல்றான். அவனுடைய பார்வைக்கு பாம்பு இருக்கிறதுனால தான் பாம்புன்னு சொல்றான். இது ஒவ்வொரு டே டிரான்சாக்ஷன்ல நடக்குது. ஒருத்தரை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு நம்ம கிட்ட அவன் என்ன இப்படி நடத்துறான், ரிஜெக்ட் பண்றான், இப்படி எல்லாம் சொல்லும் போது ஆனா உண்மையிலேயே அவர் நல்லது பண்ணியிருப்பார். இவரோட எண்ணமெல்லாம் தப்பா இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறோம். அதுக்கப்புறம் அந்த புலம்பல் எல்லாம் போனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அறிவை கொடுத்து நீ நினைக்கிறதெல்லாம் தவறு அப்படிங்கிற தவறுங்கிற வார்த்தை இல்லாம இப்படி சிந்திச்சு பாரு, இதனால் அப்படி அவர் சொல்லி இருக்கலான்னு அறிவை புகட்டுவது போலதான் சாதாரண லைஃப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற மெத்தடு தான் உபனிஷத்துல ஒரு டெக்னிக்கல் டேர்மா நம்ம பண்றோம். இப்ப அத்தியாரோபம் அப்படின்னா குரு சிஷ்யனுடைய அறியாமையை எடுத்து கொள்ளுதல். அபவாதம் அப்படின்னா அவனுடைய அறியாமையை நீக்குதல். அபவாதம்னா நீக்குதல், நெகேஷன். அறியாமையை அக்செப்ட் பண்ணா அத்தியாரோபம், அந்த அறியாமையை நெகேட் பண்ணுனா அது அபவாதம். அறியாமையை இவன் சிஷ்யம் பண்ணுனா அதுக்கு பேரு அத்தியாசம். இந்த அத்தியாசத்திலிருந்து இவனுக்கு கிடைக்கிறது மோகம், அத்தியாரோப அபவாதத்துல கிடைக்கிறது ஞானம். இப்ப இந்த இரண்டு ஸ்லோகங்களும் அத்தியாரோப அபவாத ஸ்லோகங்கள். இந்த இரண்டு ஸ்லோகத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, பகவான் அந்த பிரம்மத்தை நமக்கு புகட்டுவதற்காக ஒரு அத்தியாரோபம் அபவாதம் பண்றார். இப்ப நம்ம பானை உதாரணத்துக்கு போய் எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். பாம்பு உதாரணத்துல ஒரு கான்செப்டை புரிஞ்சுட்டோம். இனி பானை களிமண் உதாரணத்துக்கு போவோம். முதல்ல நம்ம என்ன பண்றோம்? ஒருவன் இடத்துல பானை இருக்கின்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பெரிய பிலசாபிக்கல் ஜம்ப் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் முதல் வாக்கியம் பானை இருக்கின்றது. இப்ப இருத்தல்ங்கிற ஸ்டேட்டஸை யாருக்கு கொடுத்திருக்கிறோம்? பானைக்கு கொடுத்திருக்கோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இரண்டாவது வாக்கியம்
களிமண் பானைக்கு காரணம். இப்போ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டோம், இந்த பானைன்னு ஒன்று இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். செகண்ட் என்ன சொன்னோம், இதுக்கு காரணமா களிமண் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்ப இரண்டாவது ஒரு இருப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்கு கொடுத்துருக்கிறோம், இருத்தல்ங்கிற ஸ்டேட்டஸை யாருக்கு கொடுத்துருக்கிறோம், பானைக்கு கொடுத்துருக்கோம். செகண்ட் அதை நம்ம நெகேட் பண்ணல, அதை நம்ம நீக்கல. பானைக்கு கொடுக்குற அந்த இருத்தல்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட்டு களிமண் பானைக்கு காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டோம். தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்றோம், காரணமா இருக்கிறதுனால இந்த பானையானது களிமண்ணை சார்ந்து இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பானை இருக்கின்றது, ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அதுக்கு ஒரு காரணத்தை அறிமுகப்படுத்தி அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸை கொடுத்துருக்கோம். மூணாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த பானை களிமண்ணை சார்ந்துள்ளது அப்படின்னு முதல்ல நம்ம பானைக்கு கொடுத்த இருத்தல் அத்தியாரோபம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதுக்கு கொடுத்த இண்டிபெண்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிபெண்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்துறோம். களிமண்ணை சார்ந்துதான் பானை இருக்கின்றது. நாலாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றோம், களிமண் பானையை சார்ந்து இல்லை. பானை இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி களிமண் இருக்கு. இப்ப நாலாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிடுறோம், இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் களிமண்ணுக்கு தான் இருக்கு, டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பானைக்கு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பானையை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ அதுதான் இருக்குங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தினோம். பிறகு காரணத்தை அறிமுகப்படுத்துறோம். பிறகு அந்த பானைக்கு இருக்கிற சுதந்திர சத்தாவை நீக்கி காரணமான களிமண்ணுக்கு கொடுக்கிறோம். களிமண்ணு தான் சுதந்திர சத்தான்னு சொல்றோம். பிறகு கடைசி ஸ்டேட்மெண்ட், ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம், களிமண்ணுக்கு வேறாக பானைன்னு ஒண்ணு கிடையாது. இங்க 10 பொருளை நீ கவுண்ட் பண்ணாத, கவுண்ட் பண்ண ஒண்ணுதான். அப்ப என்ன ஆச்சுன்னா ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட்ல பானை டிஸ்மிஸ்ட். பானைங்கிறதே ஒரு பொருள் அல்ல. பிறகு என்னன்னா களிமண் என்ற ஒரு பொருள், அதற்கு நீங்க கொடுக்கிற பெயர்கள் தான் பானை, டம்ளர், கூஜா இதெல்லாம். இப்ப ஆரம்பத்துல பானை இருக்குன்னு அறிமுகப்படுத்திட்டு 5வது வாக்கியத்துக்கு வரும்போது பானை இல்லைன்னு சொல்றோம். இதுதான் வேதாந்திக் மேஜிக்னு சாமிஜி சொல்லுவார். அதாவது மேஜிக், இந்த மந்திரம் பண்றவன் என்ன பண்ணுவான், இருக்கிறத இல்லாம பண்ணுவான். இந்த வேதாந்தி என்ன பண்ணுவான்னா பானையை காமிச்சுட்டே பானை இல்லைன்னு சொல்ல வைப்பானா. முதல்ல இது பானைன்னு சொல்ல வச்சுட்டு 5th சென்டென்ஸ்ல இது பானை இல்லை, பானைன்னு இங்க ஒரு பொருள் கிடையாது. 5 கிலோ களிமண்ணுல 20 பானை பண்ணி பண்ணி பார்த்தா அதே 5 கிலோ தான் இருக்கு. அப்ப 20 பொருள் எங்கிருந்து வந்தது? அது வெறும் சொல்லும், அது வெறும் உருவமும், இது வெறும் நாம ரூபம்னு சொல்றோம். இதே பிரின்சிபல் பானையில நமக்கு புரிந்து விட்டால் இதை நம்ம எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னா, இந்த உலகமே பானை. இந்த நாம எதெல்லாம் பார்த்து அனுபவிக்கிற பிரபஞ்சம் இருக்கே, இந்த பிரபஞ்சத்தை இந்த 2 ஸ்லோகத்துல பகவான் 3 கூறா பிரிக்கிறார். ஒன்று நம்முடைய உடல், இனி ஒன்று நம்முடைய மனம், சூக்ஷ்ம சரீரம், இனி ஒன்று நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம், விஷயங்கள். இந்த உலகம், இந்த உடல், நம்முடைய மனம். இப்படி ஏன் பிரிக்கிறார்னா, இந்த உலகத்துல நாம செய்கின்ற முதல் டிவிஷன் என்னன்னா நான் உலகம் அப்படின்னு பிரிச்சிடறோம். எல்லாமே பஞ்சபூதத்தில் ஆனது, ஆனா நம்ம உடலும் 5 பூதத்தில் ஆனது, இந்த உலகமும் 5 பூதத்தில் ஆனது. ஆனா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிவிஷன், இந்த உடல் நான் வேறு, நான் இந்த உலகம் வேறு, நான் அனுபவிக்கிற உலகம் வேறு, நான் வேறுன்னு பிரிச்சிருக்கிறோம். என் மனம் அனுபவிப்பது, இந்த உலகம் அனுபவிக்கப்படுவதுன்னு பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த பிரிவை எல்லாம் பகவான் ஒன்னாக்கிறார். உன்னுடைய உடல், உன்னுடைய மனம், நீ பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகங்கள், இதையெல்லாம் ஒரே லிஸ்ட்ல வச்சு இப்ப நம்ம எப்படி இந்த பானை மாதிரியே 5 ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். இந்த பானையை போல உடல், மனம், உலகங்கள் இருக்கின்றன. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதை கேட்கும்போது நம்ம சந்தோஷமா கேட்போம், ஆமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், என்னுடைய உடல் இருக்கு, மனசு இருக்கு, உலகம் இருக்கு. 2வது வாக்கியம், இவைகளெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன,
இவைகள் இருப்புக்கும் இல்லாமைக்கு உட்பட்டதுன்னா இதை கடந்து ஒரு காரணமா ஒண்ணு இருக்கணும். இவைகளுக்கெல்லாம் காரணம் பிரம்மன். அங்க களிமண்ங்கிற இடத்துல பிரம்மத்தை இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல அறிமுகப்படுத்துறோம். இப்ப இவைகளுக்கெல்லாம் காரணம் பிரம்மன். இனி மூன்றாவது வாக்கியத்தில் என்ன அறிமுகப்படுத்துவோம்? இவைகளுக்கெல்லாம் பிரம்மன் காரணம் என்றால் இந்த உடல், மனம், உலகம் இவைகளெல்லாம் பிரம்மத்தை சார்ந்து உள்ளது. பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணித்தான் இவைகளெல்லாம் உள்ளது. இனி நாலாவது வாக்கியம் என்ன? பிரம்மன் இவைகளை சார்ந்து இல்லை. இந்த உலகத்தையோ நம்ம உடலையோ அல்லது நம்ம மனசையோ பிரம்மன் சார்ந்து இல்லை. அப்படி என்றால் சுதந்திரமா என்றும் இருப்பது பிரம்மன். இனி ஐந்தாவது கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இவைகளெல்லாம் கிடையாது. மனம் என்று, உடல் என்று, பிறகு உலகம் என்று தனியாக இல்லை. நம்ம அனுபவத்தில் இருக்கு, தனியா இல்லை, உண்மையா இருக்கிறது பிரம்மன் தான். இந்த அறிவைத்தான் இந்த 2 ஸ்லோகத்துல பகவான் புகட்டுகின்றார். உபனிஷத்தினுடைய மைய கருத்தை எடுத்துக்கொண்டு, உபனிஷத் உபதேசிக்கின்ற முறையை எடுத்துக்கொண்டு இங்கு பகவான் பேசியுள்ளார். இந்த ஸ்லோகத்தை இந்த ஒரு விளக்கத்துடன் பார்த்தால், சர்வத பாணிபாதம் ததுங்கிறது எப்படி பார்க்கணும்? எல்லா இடத்திலையும் பானைகள் இருக்குன்னு சொல்றது போல, எல்லா சர்வத பாணிபாதம்னா அந்த பிரம்மன் இருக்கிறதுனாலதான் இந்த களிமண்ணே அனைத்து பானைகளாக இருக்குன்னு சொல்றத போல, அந்த பிரம்மனே அனைத்து உடல்களாகவும் இருக்கின்றது. நம்முடைய அனைத்து கைகளும் கால்களும் அந்த பிரம்மத்தினுடைய கைகள் கால்கள். நம்முடைய கண்கள் இவைகளெல்லாம் யாருடையதுன்னா பிரம்மத்தின் உடையது. இப்ப இந்த ஸ்லோகத்துல எப்படின்னா, பகவான் நான் இது என்னுடைய உடல், இது உன்னுடைய உடல், இது என்னுடைய மனம், உன்னுடைய மனம், இது நான் பார்க்கிற உலகம், இது நீ பார்க்கிற உலகம்னு பிரிச்சு வச்சிட்டு இருக்கோம். இப்ப எல்லாமே ஒன்னாயாச்சு. எல்லாமே பிரம்மத்தினுடைய உடல், பிரம்மத்தினுடைய மனம், பிரம்மத்தினுடைய தோற்றம்தான் இந்த உலகம். உடனே அடுத்த ஸ்லோகத்தில் என்ன செய்யறார்? சர்வேந்திரிய குணாபாசம், எல்லா இந்திரியங்களுடன் கூடியது பிரம்மன். இதை நம்ம எப்படி அந்த களிமண் பானையோட சேர்த்திக்கணும்? இந்த களிமண் எல்லா விதமான பானையாகவும் இருக்கிறது. அப்போ உடனே பானை தான் களிமண் நினைக்கும் பொழுது, ஆனால் பானை இல்லாமலும் களிமண் இருக்கின்றது, பானையை கடந்தும் களிமண் இருக்கின்றது. அதுபோல பகவான் சொல்றார், எந்த குணமும் எந்த இந்திரியங்களும் பிரம்மத்திற்கு இல்லை. இது வேற ஒரு உபனிஷத்துல நம்ம படிச்சிருக்கலாம். கேனோபனிஷத்துல காதுக்கு காது, கண்ணுக்கு கண் அப்படிங்கிற விதத்துல உபதேசிக்கப்பட்டிருக்கு. அதாவது கண்ணுக்கு கண்கிற ஸ்டேட்டஸ் வர்றதுக்கு பிரம்மன் காரணம், காதுக்கு காதுங்கிற தன்மை வருவதற்கு பிரம்மன் காரணம். அதுதான் இங்க வேற லாங்குவேஜ், வேற மெத்தடில் இங்க சொல்லப்பட்டுள்ளது. பிறகு அசக்தம் சர்வபிருத், எல்லாவற்றையும் தாங்குகிறது, எதனோடும் சம்பந்தப்படவில்லை. இதையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? இந்த பெரிய பாம்புக்கு கயிறானது ஆதாரமாக உள்ளது. இவன் மலைப்பாம்பையே பார்க்கலாம் ஒரு கயிற்றுல, அந்த பாம்புக்கு கயிறு ஆதாரமா இருக்குன்னு சொன்னா, அதே சமயத்தில் அந்த கயிறானது அசங்கமாகவும் உள்ளது. இந்த கயிறு இல்லைன்னா இவன் பாம்பையே பார்க்க முடியாது. இப்ப பாம்புக்கு காரணம் கயிறு தான். அப்ப கயிறுக்கு பாம்புக்கு என்ன சம்பந்தம்னா, ஆதாரமாகவும் உள்ளது, அசங்கமாகவும் உள்ளது. பாம்போட இது தொடவில்லை, ஆனா பாம்புக்கு காரணம். அப்படி இந்த பிரம்மன் இருக்கின்றது. நிர்குணம் குணபோக்திரு, எல்லா குணங்களும் பிரம்மனால தான் நடக்குது. ஆனால் பிரம்மன் தன்னளவில் நிர்குணம். இந்த 2 ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அத்தியாரோப அபவாதம் என்கின்ற ஒரு நியாயப்படி பிரம்ம தத்துவம் நேயம் என்ற சொல்லில் பகவான் விளக்கியுள்ளார். இதெல்லாம் விளக்குகின்ற முறை. நம்ம இப்பொழுதுக்கு மனதில் என்னன்னு புரிஞ்சுக்குவோம்? அழிகின்ற இந்த உலகத்திற்கு அழியாமல் எந்த ஒரு தத்துவம் இருக்கோ அது பிரம்மன். மாறுகின்ற இந்த உலகத்திற்கு மாறாம எது இருக்கோ அது பிரம்மன். அந்த உலகத்துக்கே ஆதாரமாய் இருக்கிற பிரம்மனும்,
என்னுடைய உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவும் ஒன்றுதான். உலகத்துக்கே ஆதாரம்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆத்மா யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் பிரம்மன்தான். இப்போ என்னுடைய உடலுக்கு ஆதாரமா இருக்கிற ஆத்மாவும் அனைத்து உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மாவும் ஒன்றுதான். அப்புறம் ஏன் ஆத்மா பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள்னா, ஒரு உடலுக்கு ஆதாரம்னா அந்த மெய்ப்பொருளுக்கு ஆத்மான்னு பேர் கொடுக்கிறோம். அனைத்து உடலுக்கும் ஆதாரம்னு சொன்னா அதே மெய்ப்பொருளுக்கு நாம் பிரம்மன்னு பெயர் கொடுக்கிறோம். ஒரு மரத்தை பார்த்தா மரம்னு சொல்றோம். ஒரு 500 மரங்களை சேர்ந்து பார்த்தா அந்த இடத்த வனம், காடுன்னு சொல்றோம். அப்ப வனம்னா என்ன? மரங்களினுடைய கூட்டம். மரங்களை சேர்ந்து பார்த்தா ஃபாரஸ்ட், வனம்னு சொல்லிடுறோம். தனியா பார்த்தா மரம் அல்லது மரங்கள்னு சொல்றோம். அதே போல இந்த ஒரு உடலுக்கு ஆதாரமாயிருப்பது பிரம்மன், ஆத்மா. உலகத்துக்கே ஆதாரமாயிருப்பத பிரம்மன்கிற வார்த்தையில சொல்றோம். இது அழியாது. இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும்? ஆகவே அர்ஜுனா, பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் என்றும் இறப்பதில்லை. அவர்களுடைய ஆத்மாவும் உன்னுடைய ஆத்மாவும் ஒண்ணுதான். அவர்களுடைய அனாத்மாவான உடல் அழிகின்றது. அந்த அழிவுக்கு நீ காரணம் இல்லை. உடனே தர்ம சாஸ்திரத்தோட சேர்த்து, ஏன்னா இது நமக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். கடைசியில மரண பயம் மோட்சத்தோட சம்பந்தப்படுத்தணும். ஆகவே நான் யாரையும் வெறுக்க வேண்டாம், இந்த உலகமே பிரம்மமயமாக உள்ளது. இவ்விதத்தில் பகவான் இங்கு உபதேசித்தார். இந்த நேயம்ங்கிற இடத்துலதான் நேரடியா பிரம்மத்தை உபதேசிக்கின்றார். பிறகு பிரகிருதி புருஷங்கிற இடத்துல பகவான் என்ன செய்ய போகின்றார்? இந்த மாயா தத்துவம், சிருஷ்டி, இதையெல்லாம் சேர்த்து உபதேசித்து இந்த அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் சில சாதனைகளை மேலும் கூறி, என்னென்ன சாதனைகள்னால இந்த ஞானத்தை அடைய முடியும், ஞானியினுடைய மனம் எப்படி இருக்கு, ஞானி இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றான் என்ற கருத்துடன் பகவான் நிறைவு செய்ய போகின்றார். நாளை நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.